Hi, welcome to our channel. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஷன்னு ஷாஷு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாதாம் மிக்ஸ். அதுவும் வீட்டிலே எப்படி ஹெல்தியான பாதாம் மிக்ஸ் பண்ணலான்ட்டு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பாதாமோட ஸ்கின்னை பீல் பண்ணி எடுக்கணும். இப்போ ஹாட் வாட்டரில் பாதாமை சேர்த்துடலாம். ஒரு 15 மினிட்ஸ் கழித்து ஹாட் வாட்டர்லேருந்து பாதாமை ஸ்டெயின் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ அதோட ஸ்கின்னை பீல் பண்ணிடலாம். அந்த மாதிரி பாதாமை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஸ்கின் பீல் ஆகிடும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கடையில் போய் வாங்கவே மாட்டீங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு டவரில் போட்டு நல்லா காய வச்சுருங்க. சன்லைட்டில் காய வைக்க வேண்டாம், ரூம் டெம்பரேச்சர்லேயே காய வைங்க. இப்போது ட்ரை பண்ண பாதாம், 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு, பாம் சுகர், எவ்வளோ பாதாம் எடுத்துருக்கீங்களோ அந்த அளவு சுகர் எடுத்துக்கோங்க. ஏலக்காய், பிஸ்தா 2 டேபிள் ஸ்பூன், வால்நட், மஞ்சள் தூள், குங்குமப்பூ. வால்நட் வந்து ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் தான் பாதாம் மிக்ஸுக்கு தேவையான பொருள். இப்போ நம்ம இந்த ஏலக்காவை இந்த மாதிரி தோல் உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். வால்நட் சேர்த்துட்டேன், முந்திரியும் சேர்த்துட்டேன். இப்போ பிஸ்தாவை சேர்த்துடலாம். கலர் சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் கிடைக்காது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஏலக்காவையும் சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா கொர கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட மஞ்சள் தூள், இந்த பனக்கற்கண்டையும் சேர்த்துடுறோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொர கொரன்னு அரைச்சிருங்க. இப்போ இது கூட குங்குமப்பூ கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அரைச்சி எடுக்கும் போதே நல்ல வாசமாக இருக்குங்க. இப்போ இது வாங்க எப்படி பாதாம் பால் செய்யலான்ட்டு பார்க்கலாம். இப்போ இதுலேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இதுக்கப்புறமும் சுகர் தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ வார்ம் மில்கில் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க, ஹெல்த்தியான பாதாம் மில்க் ரெடி வித் ஹோம்மேட் பாதாம் மிக்ஸ். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷன்னு ஷாஷு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.